ரஷ்யாவ பொறுத்தவரை தொடர்ந்து சம்பவமா பண்ணுது. அமெரிக்கா அதுல அதிர்ச்சி. அது உலகம் முழுக்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். எப்படி பயப்புல பேச்சுவார்த்தைக்கு வருவான் அப்படின்னு. ஆனா அமெரிக்கால முக்கியமான ஆட்கள், இப்ப ட்ரம்போட சகாக்கள் அம்புட்டு பேருமே, இப்ப பெரிய இடத்துல மறைவிடத்துல இருக்கார்கள். இதுதான் ஆச்சரியத்தோட உச்சம். ஏங்கிறத விரிவா பார்ப்போம். ரஷ்யாவ பொறுத்தவரையும் ஓர்ஷ்னிக் ஆகட்டும், பியூரோவிஸ்னிக் ஆகட்டும், இப்படி வரிசையா அடுத்தடுத்த மிசைல்கள தட்டி விட்டு மைலேஜோட உச்சத்துல இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை அப்டின்னா, அம்புட்டு மைலேஜும் நியூக்ளியர்லயே இருக்கு. இது ஒட்டு மொத்தமா ஒரு பயலும் எதிர்த்து வாயே தொறக்க மாட்டேங்கிறாய்ங்க. இதே வெவ்வேறு செக்மென்ட்ல இருந்திருந்தா எங்க கிட்ட இல்லையாக்கும். எல்லார்ட்டயும் தான் இருக்கு அப்படின்னு ஏகபோகமா யாராச்சும் ஒருத்தன விட்டாச்சும் பேச விடுவாய்ங்க. ஆனா அம்புட்டும் நியூக்ளியர் சேலஞ்ச் பண்ண முடியாது. லான்ச்சே கண்டுபிடிக்க முடியாது. இப்படிங்கெல்லாம் ஏறக்குறைய எல்லாருமே பயந்துட்டார்கள். பயந்தது மட்டும் கிடையாது. அமெரிக்கா பதிலுக்கு பயப்படாத மாரி சட்டுன்னு எங்ககிட்ட சப்மரைன் இருக்குன்னுச்சு. பதிலுக்கு இவர்கள் பொசிடோன தட்டி விட்டார்கள். ஆஃப் பண்ணிட்டார்கள். அதோட அமெரிக்கா ஆஃப் ஆயிருச்சு. ஆனா இப்ப கையில உள்ள பாலிஸ்டிக் மிசைல்கள பூராமே அப்கிரேட் பண்ற வேலைய நோக்கி ரஷ்யா தட்டி விட்டுருச்சு. அப்கிரேட் கேட்ட அதாவது ரஷ்யாவ பொறுத்தவரை நாங்க அப்கிரேட நோக்கி போறோம் அப்டின்னா, ஏற்கனவே போய்க்கிட்டு இருக்காய்ங்கன்னு அர்த்தம். இல்ல ரிசல்ட்ட காட்டப் போறாய்ங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல இந்த ஒட்டு மொத்தமா ஆளில்லா விமானம் தாறுமாறா மைலேஜ் எடுக்குது அப்டிங்கிறலாம் எதார்த்தமான உண்மதான். அதே அளவுக்கு ஒரு மைலேஜ் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் மிசைல்களும். அதுலயும் தடுக்கவே முடியாது அப்டின்னா, அது பிரம்மாஸ்திரமா மாறி போயிரும். அதோட ஹெட் கவுண்ட்ட கூட்டிக்கிட்டே வரும்போது, ஆட்டோமேட்டிக்கா சரண்டர தவிர வேற என்ன இருக்கு? அப்டிங்கிற மாரி ஷாக் ஆயிட்டார்கள். அப்பவே சொன்னோம், உக்ரைன் யுத்தம் வந்து ரஷ்யாவ ஓரளவுக்கு வெளி உலகத்துல அவர்களோட ராணுவ ஆப்பரேஷன்கள ஒரு மட்டுப்படுத்தி தான் வச்சிருக்கு. அப்புறம் எல்லா நேரமும் ஒரே மாரி பாய முடியுமா? அப்டின்னு கேட்டா, யாராலயும் பாய முடியாது. ஆப்பிரிக்காவாகட்டும், எல்லா பகுதியிலயுமே அப்படியே சட்டிலா தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது விரிவாகுது. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, 6 மாசமா பஷார தொரத்தி விட்டனால அந்த இடத்துல ராணுவ மூவ்மெண்ட் ஒண்ணும் ரஷ்யா பண்ணாம இருந்துச்சு. இப்ப சிரியாவுக்குள்ளேயே ராணுவ மூவ்மெண்ட்டுகள ஆரம்பிச்சிருக்கார்கள். டெலிவரி போதா, இல்ல வேற எதுவும் போதா, ஜெனரலா என்ன வேணாலும் போலாம். பெரிய அளவு வெப்பன் டெலிவரி மட்டும் கிடையாது. ஏதோ ஒரு ஷிப்மெண்ட். ஆனா 6 மாசமா சஸ்பெண்ட் ஆகி இருந்துச்சு. இப்ப பெரிய அளவு ஆரம்பிச்சிருக்காருங்க. இதுவுமே அமெரிக்காவுக்கு அச்சம். என்னடா இவன் யுத்தத்துல பேச்சுவார்த்தை அந்த மூட்ல இருந்து ஆக்ரோஷமா யுத்தம் நடத்துறான். எல்லா பக்கமும் ஃப்ரீயா பண்றான். இது பத்தாது அப்படின்னு ஒரே டெஸ்ட்டா பிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் தடைகள பத்தி மட்டுமே அமெரிக்கா பேசிக்கிட்டு இருந்துச்சு. எப்ப ரஷ்யா டெஸ்டிங்ல இறங்குச்சோ, அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு ஆஃப் ஆயிட்டாய்ங்க. ஆனா பாருங்க, பயப்புள்ளைக்கு எம்புட்டு கெட்ட நேரம் அப்படின்னு. அமெரிக்காவா இருந்தாலும் உள்ளூர்ல ஏகப்பட்ட பிரச்சனை. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, இப்பதான் ட்ரம்போட சகாக்கள் டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துட்டாய்ங்க, பாவத்த. 2 ரீதியா பேசுவாய்ங்க. நல்ல மனுஷன், கெட்ட மனுஷன். ட்ரம்பயே அப்படிதான் பேசுறாய்ங்க. ட்ரம்போட சகாக்கள் எப்படி பேசினா நமக்கு என்ன? அப்படிங்கிற மாரி, அடுத்த கட்ட டீம் மெம்பர்கள் பூரா இப்ப தலைமறைவு. எல்லாருமே. ஏன் அப்படின்னா, யாரோ இவர்களுக்கு குறி வச்சிருக்கார்கள் அப்படிங்கிற மாரி செய்தி காட்டு தீ மாரி பரவ ஒரு பயலும் பெரிய அளவுல பொது நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதே இல்ல. முக்கியமான நிகழ்ச்சிகள் மட்டும் தான். அத தாண்டி எல்லாருமே, அதாவது அங்க உள்ள வெளியுறவுத்துறையோ, டிஃபென்ஸோ அந்த நேரத்துல செக்ரட்டரின்னு கூப்பிட்டுக்குவாய்ங்க. ஸ்டேட்டு, டிஃபென்ஸு, ஆர்மி சேர்மனு அம்புட்டு பயலும் போய் பதுங்கிட்டாய்ங்க. எல்லாருமே ஆர்மியோட பேஸ்ல இருக்காய்ங்க. இல்ல ஆர்மியோட பாதுகாப்புல இருக்காய்ங்க. சில பேர்கள் அன்னோன் லொகேஷன்லயே இருக்காய்ங்க. அப்ப தலைவன் ட்ரம்ப் இவனுங்களே இம்புட்டு பாதுகாப்பு வலயத்துக்குள்ள வந்த பாடு, அவரும் பாதுகாப்பு வலயம் தான். என்ன அவர் இருக்கிற வெள்ளை மாளிகையே ஹை செக்யூருக்கு போயிருக்கும். அவர் ஆடக்கூடிய கோல்ஃப் மைதானமும் ஹை செக்யூருக்கு போயிருக்கும். இத தாண்டி பல இடங்கள் இருக்கும். ஆனா, மனுஷன் அணு ஆயுதத்த எடுத்து பம்பரமா வேலை செய்ய வேண்டிய நேரத்துல, உள்ளூர் பிரச்சனை முடக்கிருச்சு. இத அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். சரி அவர் இல்லாட்டி என்ன? அமெரிக்க சிஸ்டம் தான் இருக்குல்ல. இப்ப என்ன இவர் என்ன 40 வருஷமா ரஷ்ய அதிபர் மாரி உட்கார்றாரு அப்டின்னா, அமெரிக்க சிஸ்டத்துக்கு ஏகப்பட்ட வேல. காரணம் ரஷ்யா உலகம் முழுக்க ஆப்பரேட் பண்ணுது. ட்ரம்ப் இப்ப திடீர்னு டாஸ்க்க குடுத்துட்டார். என்ன அணு ஆயுத சோதனை ஆரம்பிங்கடா அப்டின்னு. அது 1992ல இருந்து ஆஃப் பண்ணி போட்டு வச்சிருக்காய்ங்க. இப்ப போய் தூசி தட்டிக்கிட்டு இருப்பாய்ங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, அமெரிக்கா. 1000 தான் நமக்கு புடிக்காட்டியும், பயப்புள்ள எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அந்த வேலைகள்ல மும்முரமா இருக்கிறாய்ங்க. பத்தாததுக்கு சிரியால மீண்டும் தலைவலி ஆரம்பிக்குது. ரஷ்யா ஏகபோகமா ரஷ்யா அது எதையாச்சும் செஞ்சாலே இவனுங்களுக்கு பிரச்சனை. யுத்தத்துல இருக்கு. ரஷ்யா பொருளாதாரத்த அடிச்சு ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீயா கனவு காணாத லூசு பயலே அப்படிங்கிற மாரி சட்டு சட்டுன்னு தட்டி உடுறது.
மிகப்பெரிய அளவுல அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சியோட உள்ளூர் பிரச்சனைகளும் சேர்ந்து, ஹெவி வெயிட்டான ஆட்கள் பூரா தலைமறைவு அமெரிக்காவுக்குள்ள அப்படின்னு பார்க்கும்போது, ட்ரம்பே எங்கேயாச்சும் கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லிக்குவார். "ஆடுன ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமா, ரொம்ப தான் ஆடிப்புட்டோமோ, ட்ரேட் வார மட்டும் கட் பண்ணுவோமா?" அப்படின்னு கட் பண்ணியிருக்காய்ங்க. ட்ரேட் வார இந்தியாவுக்கு எதிரா சில விஷயங்கள, அத விரிவா சிடிஎன்ல பார்ப்போம். சிடிஎன்னோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி, அபவுட் பகுதிகள்லயும் சரி, எங்கெல்லாம் குடுக்க முடியுமோ, அந்த பகுதிகள் எல்லாத்துலயும் குடுக்குறோம். நண்பர்கள் லிங்க கிளிக் பண்ணி, அங்கேயும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.